Hey everyone, welcome to our daily editorial breakdown. நான் உங்க மலர் from Score Clever. இங்க daily The Hindu editorials line by line English to தமிழ்ல சிம்பிளா ஃபன்னா பார்க்க போறோம். இன்னைக்கு செப்டம்பர் 18, 2025 editorials ரெடியா? இந்த editorialsோட important vocabularies எல்லாம் லிஸ்ட் பண்ணி ஒரு பிரீமியம் PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி ஃப்ரீயா நம்ம Score Clever Telegram சேனல்ல கொடுத்திருக்கோம். சேனல் ஜாயின் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. Okay, let's start with the first editorial. Its title is Genocide in Gaza on Israel and UN Commission of Inquiry finding India should speak up against Israel's atrocities. அதாவது காசாவில் நடக்கும் இனப்படுகொலை, இஸ்ரேல் மற்றும் UN விசாரணை ஆணையத்தின் கண்டுபிடிப்புகள் பத்தி ஒரு பார்வை. இஸ்ரேலின் அட்டூழியங்களுக்கு எதிராக இந்தியா குரல் கொடுக்க வேண்டும். It's a very heavy topic, but super important for your international relations paper. Let's dive in. The UN Commission of Inquiry, அதாவது UN விசாரணை ஆணையம், after a multi-year investigation, அதாவது பல வருஷ இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம், has concluded that Israeli authorities have committed genocide in Gaza. அதாவது இஸ்ரேல் அதிகாரிகள் காசால இனப்படுகொலை செஞ்சிருக்காங்கன்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. The finding is hardly surprising. அதாவது இந்த கண்டுபிடிப்புல பெருசா ஆச்சரியப்பட ஒண்ணுமில்ல. As the world's leading rights organizations, ஏன்னா உலகத்தோட முன்னணி மனித உரிமை அமைப்புகள், including 2 Israeli groups, அதாவது அதுல 2 இஸ்ரேலிய குழுக்கள் மற்றும் இனப்படுகொலை பற்றி படிச்ச அறிஞர்களும் அடக்கம், had already accused Israel of committing what is one of the gravest crimes in international law. அவங்க ஏற்கனவே இஸ்ரேல் மேல சர்வதேச சட்டத்திலேயே மிக மோசமான குற்றங்கள்ல ஒன்ன செஞ்சதா குற்றம் சாட்டியிருந்தாங்க. Yet the finding would lend weight to such reports. இருந்த போதிலும் இந்த யுஎனோட கண்டுபிடிப்பு இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்க்கு ஒரு வலு சேர்க்கும் மற்றும் சர்வதேச நீதிமன்றத்திலையும் இது எதிரொலிக்கும். Which is hearing genocide charges against Israel. அந்த நீதிமன்றம் தான் இஸ்ரேல் மேல இருக்கிற இனப்படுகொலை வழக்குகளை விசாரிக்குது. And the International Criminal Courtலையும், அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலையும், which has issued an arrest warrant for Prime Minister Benjamin Netanyahuக்கு, அங்கதான் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காங்க. Okay, aspirants note பண்ணிக்கோங்க. ICJ versus ICC, a classic prelims question topic right here in the editorial. The UN Commission found reasonable grounds to conclude. அதாவது இந்த UN ஆணையம் முடிவுக்கு வரதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. That 4 of the 5 genocidal acts, அதாவது இனப்படுகொலையோட 5 செயல்கள்ல 4 செயல்கள், killing members of a community, அதாவது ஒரு சமூகத்தோட உறுப்பினர்களை கொல்றது, serious bodily and mental harm, கடுமையான உடல் மற்றும் மனரீதியான பாதிப்பை ஏற்படுத்துறது, actions aimed at destroying the group, அதாவது அந்த இனக்குழுவையை அழிக்கிற நோக்கத்தோட செயல்படுறது, and preventing births, மற்றும் குழந்தை பிறப்பை தடுக்கிறது, have been carried out since the war began. இந்த நாலுமே போர் ஆரம்பிச்சதிலிருந்து நடத்தப்பட்டிருக்கு. Following Hamas's October 7, 2023 attack. ஹமாஸ் அக்டோபர் 7, 2023ல தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறமா. Israel which denies allegations of genocide and war crimes. அதாவது இஸ்ரேல் இந்த இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்ற புகார்களை மறுக்குது. Has killed at least 65,000 Palestinians in Gaza in 23 months. ஆனா அவங்க 23 மாசத்துல காசால குறைஞ்சது 65,000 பாலஸ்தீனியர்களை கொண்டிருக்காங்க. Many of them women and children. அதுல பலரும் பெண்களும் குழந்தைகளும் தான். The authorities at the highest echelons who have orchestrated a genocidal campaign with the specific intent to destroy the Palestinian group in Gaza. அதாவது இந்த கொடூரமான குற்றங்களுக்கான பொறுப்பு இஸ்ரேல் அதிகாரிகள் உயர்மட்டத்தில் இருக்கிறவங்கள சாரும். அவங்க தான் காசால இருக்கிற பாலஸ்தீனிய இனக்குழுவை அழிக்கணும்ன்ற குறிப்பிட்ட நோக்கத்தோட ஒரு இனப்படுகொலை பிரச்சாரத்தையே திட்டமிட்டு நடத்துறாங்கன்னு சொல்றாங்க இந்த ஆணையத்தோட தலைவர் நவி பிள்ளை. It is tragically ironic, அதாவது இது ஒரு சோகமான முரண்பாடு, that Israel, a nation built by the survivors of the Soha, அதாவது சோஹால இருந்து தப்பி பிழைத்தவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு நாடு இப்போ பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இனப்படுகொலை செய்யுது. On the day the UN Commission released its report, அதாவது UN ஆணையம் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அதே நாள்ல Israel launched yet another ground offensive in the famine-stricken Gaza city. அதாவது பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட காசா நகர்ல இஸ்ரேல் இன்னொரு தரைவழி தாக்குதலை தொடங்குச்சு. Israel's responses to reports of war crimes and mass killings, அதாவது போர்க்குற்றங்கள் மற்றும் பெருமளவான கொலைகள் பத்திய ரிப்போர்ட்டுகளுக்கு இஸ்ரேலோட பதிலடி எப்பவுமே நிலைமையை இன்னும் மோசமாக்குறதா தான் இருந்திருக்கு. அதாவது இன்னும் அதிக பாலஸ்தீனியர்களை கொன்னும் அவங்களோட இடங்களை விட்டு விரட்டியும். The war prolonged by Mr. Netanyahu for his political survival has left a stain on Israel's national compass. அதாவது திரு நெதன்யாஹுவோட அரசியல் உயிர்வாழ்வுக்காக இந்த போர் நீட்டிக்கப்படுது. இது இஸ்ரேலோட தேசிய மனசாட்சியிலே ஒரு கரையை ஏற்படுத்திருச்சு. And deepened its global isolation. மற்றும் உலக அளவுல அவங்களோட தலைமைப்படுத்தலையும் அதிகப்படுத்திருக்கு.
இந்த வீக்ஸ் அஹெட், அதாவது வரப்போற வாரங்கள்ல பிரான்ஸ், யூகே மற்றும் பல நாடுகள் பாலஸ்தீனிய இறையாண்மையை அங்கீகரிக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி ஐரோப்பிய ஆணையம் இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிற வர்த்தக சலுகைகளை நிறுத்தி வைக்கவும் தீவிரவாத அமைச்சர்கள் மேல தடைகள் விதிக்கவும் பரிந்துரை செய்யறாங்க. எட் இஸ்ரேல் ஷீல்டட் பை தி யுஎஸ் ஷோஸ் லிட்டில் கன்சர்ன். இருந்தாலும் அமெரிக்காவோட பாதுகாப்புல இருக்கிற இஸ்ரேல் இதை பத்தி பெருசா கவலைப்படல. The Trump administration is unlikely to turn up the heat on its closest ally. ட்ரம்ப் நிர்வாகம் தங்களோட நெருங்கிய கூட்டாளிக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. பட் யூரோப் should start treating Israel as what it has become. ஆனா ஐரோப்பாவது இஸ்ரேல அது இப்படி என்னவா மாறி இருக்கும் அப்படிதான் நடத்த ஆரம்பிக்கணும். as a rogue state with genocidal intent and actions. அதாவது இனப்படுகொலை நோக்கம் மற்றும் செயல்கள் கொண்ட ஒரு முரட்டுத்தனமான நாடா. இந்தியா once a champion of the Palestinian cause. இந்தியா ஒரு காலத்துல பாலஸ்தீனிய நோக்கத்துக்காக முன்னாடி நின்று குரல் கொடுத்த நாடு. has so far refrained from directly criticizing the Jewish nation. ஆனா இதுவரைக்கும் அந்த யூத நாட்டை நேரடியா விமர்சிக்காம தவிர்த்து வந்திருக்கு. but it should realize that an uncontrollable expansionist Israel blowing international law to smithereens is not in India's national or regional interest. ஆனா இந்தியா ஒன்னு புரிஞ்சுக்கணும், கட்டுப்படுத்த முடியாத விரிவாக்க கொள்கை கொண்ட ஒரு இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை எல்லாம் காத்துல பறக்க விடுறது இந்தியாவோட தேசிய அல்லது ரீஜனல் நலன்களுக்கு நல்லதில்ல. நியூ டெல்லி should speak up against the genocide. புதுடெல்லி இந்த இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கணும் and use its leverage to help bring the war to an end. மற்றும் தங்களுக்கு இருக்கிற செல்வாக்க பயன்படுத்தி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர உதவணும். Okay, that was the first editorial. Heavy stuff. Let's take a quick break from that intensity. Second editorialக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பட் சூப்பர் யூஸ்ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட். பேங்கிங் எஸ்எஸ்சின்னு எந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் vocabularies, idioms and phrases-னு எல்லாத்துலயுமே நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூகுள் பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு. ஒரு தடவை படிச்சா மறக்கவே மறக்காத மாதிரி ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிருக்கோம். ஆப்பை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ப்ளீஸ். உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதை கிரியேட் பண்ண நிறைய எஃபர்ட் எடுத்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை காட்டுங்க. ஒரு லைக், ஒரு ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரைட், பேக் டு பிசினஸ். Let's move to the second editorial, which is about a judgment. Polity topic, get ready. Hey everyone, welcome to our daily editorial breakdown. நான் உங்க மலர் from Score Clever. இங்க daily the Hindu editorials line by line, English to தமிழ்ல சிம்பிளா ஃபன்னா பார்க்க போறோம். இன்னைக்கு செப்டம்பர் 18, 2025 editorials ரெடியா? இந்த எடிட்டோரியல்ஸோட இம்பார்ட்டன்ட் vocabularies எல்லாம் லிஸ்ட் பண்ணி ஒரு ப்ரீமியம் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி ஃப்ரீயா நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். சேனல் ஜாயின் பண்ண லிங்கா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். த டைட்டில் இஸ் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஆன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 ஜட்ஜ்மெண்ட். அதாவது சட்டத்தின் எழுத்தும் அதன் நோக்கமும், உச்ச நீதிமன்றம் மற்றும் வக்ஃப் திருத்த சட்டம் 2025 தீர்ப்பு பற்றி. வக்ஃப் சட்டத்தின் சில விதிகளை நிறுத்தி வைத்தும் சிலவற்றை உறுதி செய்தும் உச்ச நீதிமன்றம் சிறப்பாக செயல்பட்டது. த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வாக் த டைட் ரூப். அதாவது இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு கைத்துமல நடக்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ் தீர்ப்பை கொடுத்திருக்கு. பேலன்சிங் ஆக்ட்ல நம்ம எஸ்சி ஹீரோஸ் தான். In its judgment delivered on September 15, 2025, செப்டம்பர் 15, 2025 கொடுத்த தீர்ப்புல on the Waqf Amendment Act 2025, அதுவும் வக்ஃப் திருத்த சட்டம் 2025 மேல, which amended the 1995 Waqf Act to regulate Muslim religious endowments. இந்த சட்டம் 1995 வக்ஃப் சட்டத்தை திருத்தி முஸ்லிம் மத அறக்கட்டளைகளை ஒழுங்குபடுத்துது, including vast land holdings across India. இந்தியா முழுசும் இருக்கிற பெரிய நிலங்கள் உட்பட. The court put several controversial provisions on hold. நீதிமன்றம் பல சர்ச்சைக்குரிய விதிகளை நிறுத்தி வச்சிருக்கு, but refused to freeze the entire act on grounds of constitutionality and other concerns. ஆனா அரசியல் அமைப்பு மற்றும் மத்த கவலைகளை காரணம் காட்டி முழு சட்டத்தையும் முடக்க மறுத்துட்டாங்க. This turned out to be a rare instance. இது ஒரு அபூர்வமான சம்பவமா அமைஞ்சிருக்கு, where supporters and critics of the act claimed vindication for their respective positions in the court's order. ஏன்னா சட்டத்தோட ஆதரவாளர்களும் சரி விமர்சகர்களும் சரி ரெண்டு பேருமே நீதிமன்றத்தோட உத்தரவுல தங்களுக்கு வெற்றி கிடைச்சதா சொல்றாங்க. அதானே ரெண்டு பக்கமும் லட்டு தின்ன ஆசை. The government views the amendments as necessary. அரசாங்கம் இந்த திருத்தங்களை அவசியமானதா பாக்குது, to curb the alleged misuse and corruption under the earlier Waqf Act. பழைய வக்ஃப் சட்டத்தின் கீழே நடந்ததா சொல்லப்படுற தவறான பயன்பாடு மற்றும் ஊழலை கட்டுப்படுத்த. While critics including the Congress see it as
ஆர்பிட்ரரி இன்டர்ஃபியரன்ஸ் இன் த அஃபேர்ஸ் ஆஃப் த முஸ்லிம் கம்யூனிட்டி. ஆனா காங்கிரஸ் உட்பட விமர்சகர்கள் இது முஸ்லிம் சமூகத்தோட விவகாரங்கள்ல அரசாங்கம் ஸ்வாரிவூலர்னா தலையிடுறதா பாக்குறாங்க. The court has now stated the requirement that only Muslims practicing for 5 years can create waqf. இப்போ நீதிமன்றம் 5 வருஷமா இஸ்லாமை பின்பற்றும் முஸ்லிம்கள் மட்டும்தான் வக்ஃப் உருவாக்க முடியுன்ற விதியை நிறுத்தி வச்சிருக்கு. And the power vested in district collectors to adjudicate waqf property disputes. அதே மாதிரி வக்ஃப் சொத்து தகராறுகளை தீர்த்து வைக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தையும் நிறுத்தி வச்சிருக்கு. It also capped non-Muslim members to 4 in the Central Waqf Council. மத்திய வக்ஃப் கவுன்சில்ல முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களோட எண்ணிக்கையை 4 குறைச்சிருக்கு. And 3 in state boards மற்றும் மாநில வாரியங்கள்ல 3 குறைச்சிருக்கு. Down from potentially 12 and 7 respectively. இதுக்கு முன்னாடி இது முறையே 12 மற்றும் 7 வாய்ப்பு இருந்தது. The court also directed that CEOs of Waqf boards should be preferably Muslims. Waqf boards ஓட CEOகள் முன்னுரிமை அடிப்படையில முஸ்லிம்களா இருக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. The removal of the provision for Waqf by use recognition in the amended law. திருத்தப்பட்ட சட்டத்துல பயன்பாட்டின் அடிப்படையில ஒரு சொத்தை வக்ஃபா அங்கீகரிக்கிற விதி நீக்கப்பட்டது சரியானதுதான்னு நீதிமன்றம் உறுதி செஞ்சிருக்கு. With the caveat that Waqf properties registered as on April 8, 2025 under such a claim remain protected. ஆனா ஒரு நிபந்தனையோட, அதாவது ஏப்ரல் 8, 2025 வரைக்கும் இந்த மாதிரி கிளைம்ல பதிவு செய்யப்பட்ட வக்ஃப் சொத்துகள் பாதுகாக்கப்படும். Restrictions on Waqf status for protected monuments and tribal lands were deemed constitutionally valid. பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் மற்றும் பழங்குடியினர் நிலங்களுக்கு வக்ஃப் அந்தஸ்து கொடுக்கிறதுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் அரசியலமைப்புப்படி செல்லுபடியாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. While the order diffuses the conflict for now, இந்த உத்தரவு தற்போதைக்கு இந்த மோதலை தனிச்சிருந்தாலும் the larger question of balancing religious autonomy and state regulation continues. அதாவது மத சுயாட்சிக்கும் அரசின் ஒழுங்குமுறைக்கும் இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துறதுன்ற பெரிய கேள்வி அப்படியே தான் இருக்கு. And that is better tackled through building consensus within and between communities. இதை சமூகங்களுக்கு உள்ளேயும் வெளியிலும் ஒருமித்த கருத்தை உருவாக்குறது மூலமா தான் சிறப்பாக கையாள முடியும். Autonomy claims cannot be a facade for misuse of community resources by its own leaders. சுயாட்சி உரிமைகள் ஒரு சமூகத்தோட வளங்களை அந்த சமூக தலைவர்களே தவறா பயன்படுத்துறதுக்கு ஒரு முகமுறையா இருக்கக்கூடாது. Nor can any group of people lay claim over public resources in the name of faith. அதே மாதிரி எந்த ஒரு குழுவும் நம்பிக்கையின் பேர்ல பொது வளங்களுக்கு உரிமை கொண்டாட முடியாது. The state has not only the right but also the responsibility. அரசுக்கு உரிமை மட்டும் இல்ல, பொறுப்பும் இருக்கு. To ensure that people are not taken for a ride by anyone. மக்கள் யாராலும் ஏமாற்றப்படாம இருக்கிறதே உறுதி செய்ய. The trouble arises when the state discriminates between religious groups in the application of this principle. பிரச்சனை எங்க வருதுன்னா, அரசு இந்த கொள்கையை செயல்படுத்துறதுல மத குழுக்களுக்கு இடையில பாகுபாடு காட்டும் போதுதான். The court rightly went with the philosophy of presumption of constitutionality of laws passed by the parliament. நாடாளுமன்றத்தால் இயற்றப்படும் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டவை என்ற அனுமானத்தோட நீதிமன்றம் செயல்பட்டது சரிதான். This is a very important concept in polity, guys. Presumption of constitutionality. But partisan politics of extreme nature can delegitimize representational democracy. ஆனா தீவிரமான பாரபட்ச அரசியல் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தோட சட்டபூர்வமான தன்மையையே கேள்விக்குள்ளாக்கிடும். The government must consciously negotiate with the opposition in parliament to ensure that the laws enacted have the widest political and social acceptance. நாடாளுமன்றத்துல அரசாங்கம் எதிர்க்கட்சிகளோட மனப்பூர்வமா பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்பதான் இயற்றப்படுற சட்டங்களுக்கு பரந்த அரசியல் மற்றும் சமூக அங்கீகாரம் கிடைக்கும். When laws affecting particular communities are made, they should be taken into confidence. குறிப்பிட்ட சமூகங்களை பாதிக்கிற மாதிரி சட்டங்கள் இயற்றப்படும் போது அதோட நம்பிக்கையும் பெற வேண்டும். None of this is easy and complete consensus is never possible. இதுல எதுவுமே சுலபம் இல்ல, முழுமையான ஒருமித்த கருத்தும் சாத்தியம் இல்ல. ஆனா அந்த திசையை நோக்கி முயற்சிகள் செய்யப்பட வேண்டும். So that's it for today's editorials. We covered Gaza and the Waqf Act judgment issues. Wait. போறதுக்கு முன்னாடி ஒரு exciting news. படிச்சதெல்லாம் மைண்ட்ல நிக்கணுமா இல்லையா? For that practice is must. இங்க தான் வருது நம்ம மாசான ஈவெண்ட், the Editorial Vocab League.
Yes, you heard it right. The IPL for editorial vocabulary. Daily கரெக்டா 7 pm க்கு நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல லைவா ஒரு குவிஸ் நடக்கும். இன்னைக்கு நாம் டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல்ஸ்ல இருந்து எடுத்த டஃப் vocabularies உடன் தான் அந்த குவிஸ். மந்த்லி லீக்ஸ், டெய்லி ஸ்கோர்ஸ், எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ்னு செம்ம ஃபன்னா இருக்கும். காம்படிஷனோட படிச்சாதான் நாலேஜ் நிலைச்சு நிற்கும். ஸோ வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே நம்ம vocabularyல ஜாயின் பண்ணுங்க. டோன்ட் மிஸ் த ஆக்ஷன். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் எடிட்டோரியல்ஸோட உங்களை மீட் பண்றேன். This is your Malar signing off. Bye bye and keep learning.